வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் எப்படி நம்ம ஒரு பவர்ஃபுல்லான ஃபுல்லி ஆட்டோமேட்டட் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் நம்ம கிரியேட் பண்ணுறது. எக்ஸல் ஃபைலில் ஒரு டைம் நீங்கள் இந்த அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் கிரியேட் பண்ணிட்டா போதும், லைஃப் லாங் இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஐம் ஷூர் யூ வில் பி ஸோ கியூரியஸ். இந்த ட்ராக்கரில் அப்படி என்னதான் இருக்குது அப்படின்றத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க. கண்டிப்பாக அந்த ஆர்வத்தோட இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள். இதில் இருக்கக்கூடிய எல்லா விஷயமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வித் சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம எல்லாமே நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். குயிக்காக இதனுடைய இன்ட்ரடக்ஷன் நம்ம கொடுத்துடலாம். அப்போ தான் இதற்கு இருக்கக்கூடிய டேட்டா என்ன, எப்படி இந்த இது ஒர்க் ஆகுது, அதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி இந்த ட்ராக்கர் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், நான் கரண்ட் மந்த் நான் செலக்ட் பண்ணிக்கலாம், செப்டம்பர். ஸோ செப்டம்பர் நான் செலக்ட் பண்ண உடனே இந்த ரெட்டில் ஹைலைட் ஆகிறது எல்லாமே என்னுடைய சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்ஸ். ஸோ இதனுடைய எல்லோ வந்து எப்படி அப்டேட் ஆயிருக்குன்னா, இது வந்து பப்ளிக் ஹாலிடே, ஃப்ரைடே வந்து பப்ளிக் ஹாலிடே இருக்குது கணேச சதுர்த்திக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய பர்டிகுலர் டீம் மெம்பர்ஸ் நேம், அதே போல் அவங்களுடைய சீரியல் நம்பர்ஸ் தேவையான, இல்லை எம்ப்ளாயி ஐடி, டீம் மெம்பர்ஸாக இருந்தால் எம்ப்ளாயி ஐடி அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது அவங்களுடைய ப்ரெசென்ட் ஆப்ஷன், அவங்களுடைய டேட் வைஸில் நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே சம்மரி அப்டேட் ஆகிடும். உங்களுடைய பர்சன்டேஜ் மெட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகும். இப்போ எக்ஸாம்பிளாக ரொம்ப குயிக்காக இதை போல் அப்டேட் பண்ணுற பாருங்கள். எல்லா டேட்டுக்கும் நான் அப்டேட் பண்ணிடுறேன். இமேஜின் இந்த பர்டிகுலர் மந்த் செப்டம்பர் மந்த்துக்கு இப்போ அப்டேட் பண்ணியாச்சு. அப்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் இங்கே எல்லாமே விசிபிள் ஆகும். இங்கே பாருங்கள், என்னுடைய ஆவரேஜ் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் பார்த்தோம்னா இந்த பர்டிகுலர் செப்டம்பர் மந்த்துக்கு என்னுடைய டீமா இல்லை என்னுடைய கிளாஸில், என் கிளாஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸினுடைய டோட்டல் அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து 95%. இங்கே நம்ம அவங்களுடைய ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இந்த நம்பர்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிடும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபார்முலாஸ் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ இந்த மேக்ரோ ரன் பண்ணது மூலிமா இங்கிருந்து இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு வந்து இந்த ஷீட்டில் அப்டேட் ஆகிருக்கு. செப்டம்பர் மந்த் எல்லா டீட்டெயில்ஸும் அட் த சேம் டைம் இந்த சம்மரி அப்டேட் பண்ணுறது பயன்படுத்தி நம்ம டேஷ்போர்டும் இதில் நம்ம கிரியேட் பண்ணுறோம். இந்த வீடியோவினுடைய அல்டிமேட் ரிசல்ட்டே இங்கே தான் நம்ம கொண்டு வர போகிறோம். இந்த சார்ட்டில் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ், டோட்டல் ப்ரெசன்ட், ஆப்சன்ட், இதில் இருந்து அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் பை நேம், எம்ப்ளாயி இல்லை ஸ்டூடெண்ட் நேம் தேவைக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம். இங்கே அட்டண்டன்ஸ் ஸ்டேட்டஸ் பை மந்த், அந்த பர்டிகுலர் மந்த்னுடைய எவ்வளோ பர்சன்டேஜ், எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, ஆப்சென்ட் ஆகிருக்காங்க, இங்கே நம்மளுக்கு பர்சன்டேஜும் கிடைச்சிரும். இப்போ எக்ஸாம்பிளாக இங்கே நம்ம ஒரு பர்டிகுலர் நேம் செலக்ட் பண்ணலாம். கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக எல்லா டீட்டெயில்ஸும் சேஞ்ச் ஆகிடும். இப்போ டோட்டல் ஒர்க்கிங் டேஸ், இந்த பர்டிகுலர் பர்சனுடையது வந்து பார்த்தீங்கன்னா 165 டேஸில் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ், அதில் ப்ரெசென்ட் 134, ஆப்சென்ட் 31. என்னுடைய பர்சன்டேஜ் நம்மளுக்கு இங்கே பாருங்கள், ப்ரெசென்ட் பர்சன்டேஜ் வந்து 81, 19% வந்து ஆப்சென்ட். ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இது பார்க்குறதுக்கு இந்த விசுவலைசேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, உங்களுடைய மாணவனோ இல்லை எம்ப்ளாயி எந்த ஒரு டேட்டாவும் அவங்கள டெலீட் பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக நீங்கள் இந்த மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் இதை பற்றி எல்லாமே ரொம்ப டீட்டெயிலாக நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரலையும் பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு ட்ராக்கர் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய கண்டென்ட் இல்லை ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ் அது என்னென்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பயன்படுத்தக்கூடியது கிரியேட் ட்ராப் டவுன் லிஸ்ட் பயன்படுத்த போகிறோம். எண்ட் ஆஃப் தி மந்த் ஃபார்முலா, டெக்ஸ்ட் ஃபார்முலா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பேசிக் தான், மேட்ச் இஃப் எரர் வேல்யூ, சம் கவுண்டிவ் ஆரேஜ், பைட்டபிள் சார்ட்ஸ், ஸ்லைசர் அண்ட் டேஷ்போர்ட். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கவர் பண்ணி தான் இதனுடைய டேஷ்போர்ட் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். பட் எல்லாமே ரொம்ப ஈஸி தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சப்போர்ட் ஃபைல் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ நம்ம நியூ ஷீட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஷீட்டில் இந்த சப்போர்ட் ஃபைல், இது கண்டிப்பாக இந்த டேட்டா நம்மளுக்கு தேவை. ஸோ இதனுடைய நேம் வந்து நான் சப்போர்ட் ஃபைல் நான் கிரியேட் பண்ணிடுறேன். சப்போர்ட் ஃபைல் நம்மளுக்கு கிரியேட் பண்ணியாச்சு. இந்த சப்போர்ட் ஃபைலில் என்ன டேட்டா இருக்குன்னா, மந்த், இயர், எத்தனை வருஷத்துக்கு நம்ம இந்த ட்ராக்கர் கிரியேட் பண்ண போகிறோமோ அத்தனை இயர்ஸ் நம்ம இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். அதே போல் ஹாலிடேஸ் லிஸ்ட், ஏதாவது ஹாலிடேஸ் உங்களுக்கு இதில் ட்ராக்கரில் ட்ராக் பண்ணணுன்னாலையும் அதனுடைய ஹாலிடேஸ் டேஸும் நம்ம எடுத்துக்கணும். அதனுடைய டேட், அதுக்கு அடுத்தது டைப் ஆஃப் என்ட்ரி. ஸோ அது தகுந்த மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ஃபஸ்ட். அதுக்கு அடுத்தது அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த நேம் இட் ஆஸ் அட்டண்டன்ஸ் ட்ராக்கர், இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஷேப் கொண்டு வரலாம். அந்த ஷேப்பில் நம்மளுடைய நேம் டைட்டில் டிஃபைன் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு அட்டண்டன்ஸ் ட்ராக்கர், உங்களுடைய ரிக்குயர்மெண்ட் தகுந்த மாதிரி, உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். என்னுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதனுடைய அலைன்மெண்ட் சென்டர் கொண்டு வரேன். அடுத்தது மந்த் டைப் பண்ணிக்கலாம், டேட்,
இருக்கிறேங்க எம்ப்ளாய் ஐடி. இப்போ அவர்களுடைய நேம் வந்து நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிசிடின்னு டைப் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயி டீட்டெயில்ஸுங்க அப்டேட் பண்ணிக்கோங்க. நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் எம்ப்ளாயி ஐடி டைப் பண்ணலாம். நான் 1 2 3 டைப் பண்ண போகிறேன். நீங்கள் உங்களுடைய எம்ப்ளாயி ஐடிஸோ இல்லை சீரியல் நம்பர்ஸ், நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் சீரியல் நம்பர்ஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த மந்த்து நம்ம சொன்ன இடத்துல இங்கே நம்மளுக்கு மந்த்தை நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம்னா ட்ராப் டவுன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கிளிக் ஆன் டேட்டா டேப், டேட்டா வேலிடேஷன். இந்த டேட்டா வேலிடேஷன் இதை நம்ம கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் விண்டோ வரும். இந்த இடத்துல லிஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல சோர்ஸஸில் வந்து மேனுவலாக டைப் பண்ணலாம். இல்லைனா இந்த அப் ஏரோ மார்க் நம்ம கிளிக் பண்ணி இப்போ இருக்கக்கூடிய அந்த சப்போர்ட் ஃபைலுக்கு போகலாம். இங்கே இருக்கக்கூடிய அந்த 12 மந்த்ஸ் தான் நம்மளுக்கு தேவை. இங்கே செலக்ட் பண்ணோடனே அதனுடைய ரேஞ்ச் காட்டும். என்டர் கொடுத்தா போதும். நெக்ஸ்ட் ஓகே கொடுத்த உடனே உங்களுடைய 12 மந்த்ஸ் உங்களால் இங்கே பார்க்க முடியும். அதே மாதிரி இயருக்கும் இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். இப்போ டேட்டா வேலிடேஷன். அகெயின் இங்கே வந்து லிஸ்ட்டு செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சோர்ஸஸில் அதே மாதிரி அப்பேரோ மாதிரி கிளிக் பண்ண உடனே அடுத்தது சப்போர்ட் ஃபைல். அது எந்த இடத்துல நீங்கள் டேட்டா ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா அதனுடைய ரேஞ்சை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் ஓகே. இந்த இடத்துல உங்களுக்கு அந்த இயர் பார்க்க முடியும். இப்போ அடுத்தது ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் மந்த் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து செப்டம்பர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அடுத்தது என்னுடைய இந்த இயர் நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் 2021. பட் ஆனால் என்னுடைய ஸ்டார்ட் டேட் செப்டம்பர் மந்த்தினுடைய ஸ்டார்ட் டேட்டும் அதனுடைய எண்ட் டேட்டும் நம்மளுக்கு தெரியாது. அது தெரிஞ்சால் தான் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். அப்படின்னும்போது இந்த ஸ்டார்ட் டேட் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு ஃபார்முலா நீங்கள் டேட் வேல்யூ ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். டேட் டெக்ஸ்ட் வந்து ஸ்டார்டிங் எனக்கு ஃபஸ்ட் டேட் தான் வேணும். அதனால் ஃபஸ்ட் 1 நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தது அதுக்கு நம்மளுக்கு என்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணுமோ அந்த ஃபார்மேட் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் வேணும். எந்த செல்லில் இருக்கிறது இந்த செல் செப்டம்பர் மந்த் இதனுடைய செல்லில் இருந்து அதனுடைய MMYYY நம்மளுக்கு மந்த்து கிடைக்கும். அதே போல் இயரும் நம்மளுக்கு கிடைச்சிரும். என்டர் ஓகே. டபுள் டைம் நம்ம வந்து க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுக்கணும். ஏன்னா டபுள் டைம் ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்ததுனால எஸ். இதனுடைய ஃபார்மேட் கரெக்டாக இல்லை. ஸோ அதனுடைய செல்லை செலக்ட் பண்ணிட்டு Ctrl+1 ஃபார்மேட் எக்ஸல் கஸ்டமில் போயிட்டு இந்த இடத்துல கஸ்டமில் MMDDYY என்னுடைய ஃபார்மேட் நீங்கள் கொடுத்த உடனே உங்களுடைய ஃபார்மேட் சேஞ்ச் ஆகிடும். மந்த் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்தது. நெக்ஸ்ட்டு டேட் 01 and 2021. ஹெண்ட் டேட் இதனுடைய இந்த பர்டிகுலர் மந்த்தினுடைய எண்ட் டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு வந்து டேரெக்டாக நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது. எண்ட் ஆஃப் தி மந்த் EO மந்த் நீங்கள் கொடுத்தீங்களா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டபுள் கிளிக். இதுதான் நம்மளுடைய ஸ்டார்ட் டேட். இந்த மந்த்ஸுன்றது என்னென்னா டிஃபைன் பண்ண இந்த சென்டெக்ஸ் வந்து கரண்ட் மந்த்தினுடைய எண்ட் டேட் வேணும்னா செலக்ட் பண்ணியிருக்குதுன்னா 0 கொடுக்கணும். க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். என்னோட ஃபார்மேட் கரெக்டாக வரல. அதே மாதிரி ஸோ இதை ஃபார்மேட் பெயிண்டரில் பயன்படுத்தி காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட். ஸோ இப்போ என்னுடைய லாஸ்ட் டேட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நான் இந்த பர்டிகுலர் மந்த் நான் சேஞ்ச் பண்ணும்போது எக்ஸாம்பிள் அக்டோபர் சேஞ்ச் பண்ணுறேன். என்னுடைய ஃபஸ்ட் டேட்டும் என்னுடைய லாஸ்ட் டேட்டும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ நம்மளுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஓகே. அடுத்தது நம்மளுக்கு டேட் தேவைப்படுது. ஸோ டேட் எப்படி கொண்டு வரது? ஈக்குவல் இங்கே இருக்கக்கூடிய இந்த சேம் இந்த டேட் அப்படியே நம்ம இங்கே எடுத்துக்கலாம். என்டர். ஃபஸ்ட்டு டேட் வந்தாச்சு. பட் இந்த ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு டிடின்னு நம்ம டைப் பண்ணால் போதும். ஓகே. இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு 01 அந்த டேட் மட்டும் தான் வரும். அடுத்தது இருக்கக்கூடிய இந்த டேட்டை இங்கே எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இங்கே ஒரு சின்ன ஒரு இஃப் கண்டிஷன் பயன்படுத்த போகிறோம். இஃப் இந்த பர்டிகுலர் டேட் லெஸ் தென் இந்த நம்ம எண்ட் டேட்டோட இந்த டேட் வந்து நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு 1 டேட் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்கு முன்னாடி இதை வந்து நம்ம பிளாக் பண்ணிக்கலாம். இந்த செல் ரெஃபரன்ஸு பை யூஸிங் F4 கம்மா. இப்போ 01ன்றது 30யோட கம்பேர் பண்ணும்போது லெஸ் தான். அப்போ என்ன பண்ணணும்? இந்த பர்டிகுலர் டேட் +1. ஏன்னா இந்த டேட்டுக்கு அடுத்தது எனக்கு வந்து வேல்யூ வரக்கூடாது, பிளாங்க்னு வரணும். அப்போ கம்மா டபுள் கோட் க்ளோஸ் த ப்ராக்கெட் என்டர். ஸோ இங்கே நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். Ctrl+1 ஃபார்மேட் செல் கஸ்டம் DD. ஓகே பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே வந்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே இதை நம்ம காப்பி பேஸ்ட் பண்ண போகிறோம். இது அப்படியே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். 30th அப்டேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அப்டேட் பண்ணியாச்சு. 31 ஒரு சில மந்த் 31 வரும்,
இங்கே பாருங்கள் 30th அப்புறம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்களா 30th அப்புறம் இங்கே பிளாங்காக இருக்குது. எதனாலன்னா இந்த அலைன்மெண்ட்டெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நீங்கள் முடித்த உடனே இப்போ என்னுடைய கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் டேட் வந்து டேரெக்டாக எடுத்திருக்கோம், பட் செகண்ட் டேட்லேருந்து நம்மளுக்கு வந்து இஃப் கண்டிஷன் பயன்படுத்த போகிறோம். ஸோ 30th வரையும் நம்மளுக்கு டேட் வந்து இங்கே அப்டேட் ஆகிட்டே இருக்கும். எப்போ இங்கே 30th மேலே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு நெக்ஸ்ட் செல்லில் பிளாங்க் வந்துடும். அதே நம்மளுக்கு பிப்ரவரி நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல பிப்ரவரி செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு டேட்டா என்ன ஆகும் பாருங்கள். இது என்ன ஆகுன்னு பார்க்கலாம். பிப்ரவரி நான் செலக்ட் பண்ணோன்னே 28 வரையும் தான் காட்டும். நம்மளுக்கு 29th நம்மளுக்கு பிளாங்க் காட்டும். எதனால இட்ஸ் எக்ஸீட் இஸ் 28. அந்த கண்டிஷன் வந்து நம்மளுக்கு மீட் ஆகல. அவ்வளோதாங்க. அடுத்தது இங்கே நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு டேஸ் தேவைப்படுது. ஒரு காலம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். டேஸ் டெக்ஸ்ட் ஃபார்மேட் பயன்படுத்திக்கலாம். டெக்ஸ்ட் இந்த பர்டிகுலர் செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படுன்னா டேஸ். அப்படின்னா நம்ம 3 முறை நீங்கள் டிடி டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டேஸ் வந்து லெட்டர்ஸில் காட்டும். டிஃப்ரென்ஸ் இதுதான். இப்போ 01 இருந்தது, இங்கே மண்டே நம்மளுக்கு காட்டுது. இது அப்படியே நான் இதை காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. டில் 31st வரையும் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் பெட்டர் வியூவாக தெரியுது. ப்ராக்கெட் என்னுடைய நேம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்துடலாம். ஒரு காலம் மிஸ் ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து மர்ஜ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். இப்போ அதுக்கு அடுத்தது இங்கே பப்ளிக் ஹாலிடே கண்டுபிடிக்கணும். இப்போ பப்ளிக் ஹாலிடே தேவைப்படுதுன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பப்ளிக் ஹாலிடே வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். ஒருவேளை பப்ளிக் ஹாலிடே நம்மளுக்கு கிடைச்சதுன்னா இங்கே ஈக்குவல் 1 நம்ம கொண்டு வரலாம். மேட்ச் ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். ஈக்குவல் மேட்ச் லுக்அப் வேல்யூ நம்மளுக்கு 01. இந்த ஹாலிடேஸ் லிஸ்ட்டில் லுக்அப் அரே. இப்போ அந்த டேட்டா நம்மளுக்கு எங்கே இருக்குன்னு நம்ம போய் பார்க்கணும். இங்கே பார்க்கணும் இந்த இடத்துல. ஸோ இந்த ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணணும். இதுக்கு ஒரு அப்சல்யூட் ரெஃபரன்ஸ் கொடுக்கலாம். F4 மேட்ச் டைப் வந்து நம்மளுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் 0. க்ளோஸ் த ப்ராக்கெட். என்ன நாட் அவைலபிள் அப்படின்னா இதனுடைய வேல்யூ அங்கே இல்லை. அதுக்கு நம்ம ஒரு சில இஃப் கண்டிஷன் இஃப் எரர் ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். இந்த இதில் மேட்ச்க்கு முன்னாடி நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா இஃப் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா, ஒருவேளை அங்கே வேல்யூ இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே வேல்யூன்னு வரும். இல்லைனா 0. ஒருவேளை கிரேட்டர் தென் 0வாக இருந்ததுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு 1ன்னு தேவைப்படும். டபுள் கொட்டேஷனுக்குள்ளே தான் அசைன் பண்ணணும். ஒருவேளை அவுட்புட் கிடைக்கலாம், நீங்கள் 0ன்னு கொண்டு வந்துடலாம். என்டர். இந்த இடத்துல எக்ஸாம்பிளாக நம்ம வந்து செப்டம்பர் மந்த் செலக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா செப்டம்பரில் உள்ள லீவ் இருக்குது. ஸோ இந்த டேட்டா எல்லாம் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு கரெக்டான ரிசல்ட் கிடைச்சிருக்கு. ஸோ 10th ஃப்ரைடே இட் இஸ் பப்ளிக் ஹாலிடே. கணேச சதுர்த்திக்கு நம்மளுக்கு வந்து லீவ் இருக்குது. கரெக்டாக இங்கே நம்மளுக்கு டேட்டா அவுட்புட் ஆகிருக்கு. பட் நாட் அவைலபிள்னால என்னே காட்டுது. ஸோ அதுக்கு நம்ம இங்கே என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா இஃப் எரர் நீங்கள் பயன்படுத்தலாம். இஃப்க்கு முன்னாடி இஃப் எரர் பயன்படுத்தலாம். இஃப் எரர் மை வேல்யூ இஸ் எரர், லாஸ்ட்டில் 0 கொண்டு வரலாம். தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. இப்போ இதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு 0 டெக்ஸ்ட்டில் இருக்குது. அதை நம்ம வேல்யூ கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி வேல்யூ ஃபார்முலா ஆட் பண்ணுறது மூலிமா. க்ளோஸ் த ப்ராக்கெட். என்டர். இந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். மேலே சாட்டர்டே சண்டே இங்கே இருந்ததுன்னா செலக்ட் ஆனதுன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே வந்து நம்மளுக்கு ரெட்டில் ஹைலைட் ஆகணும். அது எப்படின்னா இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் தான் நம்ம டேட்டா அப்டேட் பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேணும். அது என்ன பேஸ் பண்ணினா இங்கே சாட்டர்டே சண்டேன்னு இருந்ததுன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய காலம் வந்து நம்மளுக்கு ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டணும். அதுக்கு கிளிக் ஆன் ஹோம் டேப், கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இந்த மேனேஜ் ரூல் கிளிக் பண்ண உடனே நியூ ரூல் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். நியூ ரூல் ஓப்பன் ஆன இடத்துல யூஸ் எ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல்ஸ் டு ஃபார்மேட். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ண உடனே ஈக்குவல் ஆர் 2 கண்டிஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். என்ன 2 கண்டிஷன்? ஒருவேளை சாட்டர்டே இல்லை சண்டே, 2ல் எது வந்தாலும் நம்மளுக்கு இங்கே ரெட்டில் ஹைலைட் பண்ணி காட்டணும். இங்கே நம்ம செல்லை நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண போகிறோம். செல்லை செலக்ட் பண்ண உடனே ஈக்குவல், ஒருவேளை இது வந்து நம்மளுக்கு சாட்டர்டே CAT இது மட்டும் தான் கிடைக்கும். இல்லை இந்த சேம் செல் ஒருவேளை சண்டே, இது 2ல் எது வந்தாலையும் நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட் வந்து ஃபில் வித் ரெட்டில் அப்டேட் ஆகணும். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கக்கூடிய இந்த $சைன் நம்ம வந்து எடுத்துடலாம். ரோ வந்து 6, இது ரிமைன் சேம். பட் ஆனால் காலம் இங்கே வந்து C ரிஃப்ளெக்ட் ஆகணும். அடுத்தது DLR ரிஃப்ளெக்ட் ஆகணும். பட் இங்கே சிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த $சைன் எடுத்துடலாம். அது என்ன அப்சல்யூட் ரெஃபரன்ஸ். ஓகே கொடுத்த உடனே இங்கே நம்ம ஜஸ்ட் கிளிக் ஆன் அண்ட் அப்ளை. ஓகே
பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதனோட கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அடுத்தது இது எல்லாம் நம்ம பார்டர் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கலர் எல்லாமே நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலர் இதெல்லாம் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஃபார்மேட்டிங் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாற்றின உடனே இப்போ இங்கே நமக்கு ட்ராப் டவுன் வேணும். ஆப்சன்ட் ப்ரெசன்ட் என்னுடைய ட்ராப் டவுன் லிஸ்ட் வந்து நம்ம செலக்ட் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தேவை. அப்போ என்ன பண்ணலான்னா அடுத்தது இங்கே ட்ராப் டவுன் லிஸ்ட் நம்ம கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ராப் டவுன் லிஸ்ட்டில் டேட்டா வேலிடேஷன் லிஸ்ட், இங்கே இந்த சோர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும். இதனுடைய சோர்ஸ் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்குது சப்போர்ட் ஃபைலில். க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். இது அப்படியே கீழே வழி நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட் ரேஞ்சை நம்ம காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதனுடைய நீங்கள் எந்த இடத்துல அக்ராஸ் இந்த செலக்டட் செல்லில் பேஸ்ட் பண்ண இடத்துல நீங்கள் எங்கே போனாலையும் அதனுடைய சேஞ்சஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன். இப்போ அடுத்தது நம்ம மெட்ரிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இங்கே நம்ம ப்ரெசென்ட் ஆப்சென்ட் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே ரிசல்ட் ஆகணும். இந்த மெட்ரிக்ஸில் நம்ம 3 ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம். ஒன்று சம், கவுண்டிவ் அண்ட் ஆவரேஜ். நம்மளுக்கு என்னென்ன டேட்டா தேவையோ அதனுடைய நேம்ஸ் எல்லாம் நம்ம டைப் பண்ணிக்கலாம். கவுண்ட் ஆஃப் ப்ரெசன்ட், கவுண்ட் ஆஃப் ஆப்சென்ட், கவுண்ட் ஆஃப் ஹாலிடேஸ், ஒர்க் டே. அடுத்தது பர்சன்டேஜ் ஆஃப் ப்ரெசன்ட், பர்சன்டேஜ் ஆஃப் ஆப்சென்ட் கொடுத்தாச்சு. உங்களுக்கு தகுந்த மாதிரி இதையும் நீங்கள் மர்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு மர்ஜ் டெக்ஸ்ட், wrap டெக்ஸ்ட். இதனுடைய கவுண்ட் இப்போ நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். கவுண்ட் ஆஃப் ப்ரெசன்ட், அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்த போகிறோம்னா ஈக்குவல் கவுண்டிவ் ஃபார்முலா பயன்படுத்துகிறோம். இந்த பர்டிகுலர் ரேஞ்சில் இருக்கோன்னா எத்தனை பேர் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. அப்போ என்ன நம்ம கொடுக்கணும், டபுள் கோட்டில் பி கொடுக்கணும். இதுதான் கண்டிஷன். ஒன்ஸ் நம்ம இங்கே டேட்டா அப்டேட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எக்ஸாம்பிளாக இங்கே அப்டேட் பண்ணலாம். பி நான் அப்டேட் பண்ணுறேன், ப்ரெசென்ட் இங்கே அப்டேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. கவுண்ட் ஆஃப் ஆப்சென்ட் ஈக்குவல் கவுண்ட் இஃப் ஃபார்முலா கொடுத்த உடனே அதனோட ரேஞ்சு நம்ம செலக்ட் பண்ணணும். இந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது கமா. இப்போ பின்ற இடத்துல ஏ கொடுக்க போகிறோம். ஆப்சென்ட்னா ஏன்னு நம்ம செலக்ட் பண்ணுவோம். க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். இப்போ இந்த இடத்துல நம்ம எல்லாமே ஆப்சென்ட் நம்ம அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இங்கே அப்டேட் பண்ண ஃபார்முலா அப்படியே ட்ராக் பண்ணிவிடுங்க. கீழே வரலையும் நம்மளுக்கு இந்த ஃபார்முலா தேவை. அப்டேட் பண்ணியாச்சு. ஒரு ஹாலிடேஸ் கவுண்ட்டை வந்து நம்ம இங்கே அப்டேட் பண்ணணும். கவுண்ட் இஃப் இப்போ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ நம்ம எடுக்கணும். இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ 1 இருந்ததுன்னா, செலக்ட் பண்ணியிருக்க இந்த ரேஞ்சில் வேல்யூ 1 இருந்ததுன்னா அதனுடைய கவுண்ட் எத்தனைன்னு நம்மளுக்கு தேவைப்படுது. என்டர். நம்மளுக்கு ஹாலிடேஸ் வந்து ஒரே ஒரு நாள். இங்கே நம்ம மிஸ் பண்ணிட்டோம். என்ன மிஸ் பண்ணியிருக்கோம், இந்த ரோ நம்ம ஃப்ரீஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அது F4 பயன்படுத்த போகிறோம். அதனுடைய ரேஞ்ச் வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. இங்கே என்டர், அப்டேட். அடுத்தது ஒர்க் டே. ஒர்க் டேன்னு என்ன, ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சென்ட். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னாவே டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். பர்சன்ட் ஆஃப் ப்ரெசென்ட், இந்த பர்சன்டேஜ் எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், ஈக்குவல் டோட்டல் டேஸ் ப்ரெசென்ட், எத்தனை டே ப்ரெசென்ட்டாக இருக்காங்களோ அதனுடைய டேஸ் நம்ம செலக்ட் பண்ணுவோம். டிவைட் பை ஒர்க் டே, டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் என்ன, 4 days. என்டர். ஸோ வந்து 75%. ஸோ 0.7 இருக்குது. அதை வந்து நம்ம பர்சன்ட்டில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம்.
இங்கே பை ப்ரெஸிங் பர்சன்ட் சிம்பிள் நம்மளுக்கு வேல்யூ எதுவுமே இல்லை, அதனால் டிவிஷன் எரர் வந்திருக்கு. அதுக்கு நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா இஃப் எரர் பயன்படுத்தலாம். இஃப் எரர்னு வந்ததுன்னா நம்மளுக்கு இஃப் எரர் மை வேல்யூ தென் கிவ் அஸ் 0, அவ்வளோதான், என்டர். அதே மாதிரி ஆப்சண்ட் ஈக்குவல் எத்தனை கவுண்ட் ஆஃப் ஆப்சண்ட், அதனுடைய ஆப்சண்ட்னுடைய கவுண்ட் நம்ம செலக்ட் பண்ணணும், டிவைட் பை ஒர்க்கிங் டேஸ், என்டர். இதே பர்சன்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. இங்கே ஹோம் டேப்பில் இங்கே பர்சன்ட் கன்வெர்ட் பண்ணிடலாம். இப்போ அதை இந்த ரெண்டு ஃபார்முலாவும் அப்படியே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே, இஃப் எரர் கொடுக்க மிஸ் பண்ணிட்டோம். இங்கேயும் நம்ம இஃப் எரர் கொடுத்துக்கலாம். இஃப் எரர் கிவ் அவுட்புட் as 0, க்ளோஸ் த ப்ராக்கெட், என்டர். இதை அப்படியே ட்ராக் பண்ணிக்கலாம். இதை அப்படியே ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஒரு தேவையான கலர்ஸ் நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். பார்டர் அப்ளை பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு கவுண்ட் தேவைப்படுது. ஸோ கவுண்ட் எப்படி கொண்டு வருது நம்ம, அப்போ சம், இதை நம்ம சம் பண்ண போதும். என்னுடைய டேட்டா, என்னுடைய ரேஞ்சை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், க்ளோஸ் த ப்ராக்கெட். அதே போல் இதை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம். இந்த ஃபார்முலா சேம் ஃபார்முலா காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம். இங்கே நம்மளுக்கு ஆவரேஜ் தேவைப்படும். ஆவரேஜ் என்னுடைய ரேஞ்ச் செலக்ட் பண்ணிடலாம். அதுக்கு அடுத்தது இங்கேயும் நம்மளுக்கு ஆவரேஜ் தான் தேவைப்படும். இங்கேயும் நம்மளுக்கு ஆவரேஜ் தான் தேவைப்படும். என்னுடைய டேட்டா செலக்ட் பண்ணிக்கலாம், என்டர். என்னுடைய சேம் ஃபார்முலா காப்பி பண்ணிவிட்டு டன். இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் இங்கே கலர் கோட் நம்ம கொடுத்துக்கலாம். நான் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸ்டாண்டர்ட் கலருடைய இது அப்ளை பண்ண போகிறேன். தென் ஃபார்மேட் வந்து நம்மளுக்கு ஃபாண்ட் ஒயிட்டில் வைக்க போகிறேன். ஜஸ்ட் இன்க்ரீஸிங் த ஃபாண்ட் சைஸ். இது மிடில் வைக்க போகிறோம், அவ்வளோதான். இப்போ நம்மளுடைய ட்ராக்கர் ஆல்மோஸ்ட் ரெடி. எக்ஸாம்பிளாக இப்போ நம்ம வந்து செப்டம்பர் மந்த்துக்கு நம்ம அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் அப்டேட் பண்ண போகிறோம். 8th அப்டேட் பண்ணலாம். 8th அப்டேட் பண்ணும்போது ப்ரெசண்ட் பர்சன் பி அவனும் வந்து ப்ரெசண்ட், பர்சன் சியும் ப்ரெசண்ட், பர்சன் டி வந்து ஆப்சண்ட், அடுத்து இருக்கிறவங்களும் ஆப்சண்ட், அடுத்தவங்களும் ஆப்சண்ட், மீதி எல்லோரும் ப்ரெசண்ட். இதையும் அப்படியே நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இங்கே அப்டேட் பண்ண உடனே அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இப்போ என்னுடைய ஆவரேஜ் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் டே 8th வந்து 65% இருக்குது. ஸோ என்டையர் மந்த்துக்கு நீங்கள் அப்டேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே கால்குலேட் பண்ணி காட்டிடும். ஒரு செக் பண்ணுறதுக்கு இதெல்லாம் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம் இப்போ. ஸோ இப்போ கவுண்ட் ஆஃப் பர் ப்ரெசென்ட்னுடைய டோட்டல் கவுண்ட் உங்களால் பார்க்க முடியும். கவுண்ட் ஆஃப் ஆப்சன்னுடைய டோட்டல் கவுண்ட் இங்கே பார்க்க முடியும். அதே போல் பர்சன்டேஜ் ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சனுடைய பர்சன்டேஜ் இங்கே பார்க்க முடியும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு நீங்கள் போகணுன்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் நீங்கள் இங்கே ஒருத்தருக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். இல்லைனா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு மந்த்துக்கும் ஒரு ஷீட் க்ரியேட் பண்ணிவிடுவாங்க. இல்லைனா ஒரு மந்த்துக்கும் ஒரு ஒர்க் புக் ஃபைல் மெயின்டைன் பண்ணுவாங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், அடுத்தது மேக்ரோ பயன்படுத்த போகிறோம். எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எல்லா டேட்டாவுமே காப்பி பண்ணி 1 by 1 நெக்ஸ்ட் ஷீட்டில் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிவிடும். ஆல்ரெடி ஒரு கோட் நான் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேக்ரோ எப்படி ரன் ஆகுதுன்னு 1 by 1 ஸ்டெப்பு எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது, என்ன கோடுக்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்ற பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், மேக்ரோ கோட் நேம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணிக்கணும். மேக்ரோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் டேட்டா நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய மேக்ரோ நேம் வேரியபிள் நான் 2 டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட்டுக்கும், இன்னொன்று வந்து ஒர்க் புக்குக்கும். தேவையாக இருந்தால் இந்த வேரியபிள் நீங்கள் அசைன் பண்ணலாம். எப்படின்னா ஒரு இடத்துலையும் ஒர்க் ஷீட் நம்ம கால் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த SH நம்ம கொடுத்தா போதும். அதே மாதிரி ஒர்க் புக்குன்றதுக்கு பதிலாக WBன்னு கொடுத்துருக்கேன். பட் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதை அடுத்தது அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஃபால்ஸ் அப்படின்னா என்னுடைய மேக்ரோ ரன் ஆகும்போது அது என்ன ஆக்ஷன் பண்ணுது, காப்பி பேஸ்ட் பண்ணுறது 1 by 1 நீங்கள் பார்க்க வேண்டாம். அது வந்து இட்ஸ் ரன்னிங் பிஹைண்ட் யுவர் ஸ்க்ரீன். அது வந்து டிஸ்பிளே ஆக வேண்டாம்னா இந்த மாதிரி நீங்கள் அப்ளிகேஷன் டாட் ஸ்க்ரீன் அப்டேட்டிங் ஈக்குவல் ஃபால்ஸ் நீங்கள் கொடுத்தா போதும். அடுத்தது இந்த ஷீட்ஸ் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் டாட் செலக்ட். ஒருவேளை நீங்கள் வேறு ஷீட்டில் இருந்தீங்கன்னா கூட உங்களுடைய ஃபர்ஸ்ட் மேக்ரோ வந்து அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் ஷீட்டை வந்து நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும். உங்கள் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் ஷீட்டை செலக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோடு நம்ம எழுதியிருக்கோம். ஷீட்ஸ் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள ஷீட் நேமை டிஃபைன் பண்ணணும். அடுத்தது டாட் செலக்ட், அந்த ஷீட்டை செலக்ட் ஆகிடும். அடுத்தது முக்கியமான ஸ்டெப் என்னன்னா வேரியபிள். இந்த வேரியபிள் எதுக்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்னா இங்கே பாருங்க ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் B7 இந்த செல் எங்கே இருக்குன்னு பாருங்க. B7 வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சில கம்பெனியில் 10 எம்ப்ளாயி இருப்பாங்க, 20 எம்ப்ளாயி இருப்பாங்க, 100 எம்ப்ளாயி இருப்பாங்க, 1000 எம்ப்ளாயி இருப்பாங்க. பட் நம்மளுடைய மேக்ரோ கோட் வந்து டைனாமிக்காக ஒர்க் ஆகணும். எவ்வளோ பேர் நேம்ஸ் இருந்தாலும் அத்தனை பேருடைய நேமும் கேப்சர் பண்ணி 1 by 1 காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதனால இதில் இருந்து லாஸ்ட் நம்மளுக்கு எங்கே டேட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 33 இது வரையும் எனக்கு டேட்டா இருக்குது இந்த ரோ வரலையும். இப்போ இது எது வரையும் டேட்டா இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக லாஸ்ட் ரோ கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மேக்ரோ கோட் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம்.
ஸோ எக்ஸாம்பிளாக இப்போ ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிற பாருங்க. எக்ஸிக்யூட் ஸ்டெப் பை ஸ்டெப் யூ ஷுட் யூஸ் ஷார்ட்கட் கீ F8. இப்போ இந்த கோடு எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல நான் மூவ் பண்ணனா என்னுடைய கர்சர் எனக்கு தெரியும். அங்கே பாருங்க வேரியபிள் 33 வரையும் நம்மளுக்கு டேட்டா இருக்கு அந்த ரோ வரலையும். அதே மாதிரி அடுத்த கோடுக்கு வரேன். இந்த கோட் நம்மளுக்கு என்ன எக்ஸிக்யூட் நம்மளுக்கு என்ன ரிசல்ட் இருக்குன்னா சேம் 33. பட் ஆனால் இது வந்து நம்மளுக்கு C7 பேஸில் இந்த நேம் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது இந்த டேட் வைஸ்ல எனக்கு ஃபர்ஸ்ட் எங்கிருந்து டேட்டா ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியபிள் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். அதுக்கு அடுத்தது லாஸ்ட் காலம், எந்த காலம் வரையும் நம்மளுக்கு டேட்டா இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா AF இந்த காலம் வரையும் இருக்கு. அடுத்தது AG காலம் வரையும் கூட நம்மளுக்கு டேட்டா இருக்கும். ஒரு சில மந்த்ல வந்து நம்மளுக்கு 28 கூட இருக்கு பிப்ரவரியிலலாம். ஸோ அந்த லாஸ்ட் டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்காக, லாஸ்ட் காலம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மேக்ரோ நம்மளுக்கு இந்த 2 கோடு நம்மளுக்கு டிஃபைன் பண்ணும், ஹெல்ப் பண்ணும். F8 நான் ப்ரெஸ் பண்ணுற பாருங்க. இந்த 2 கோடும் C8 டாட் எண்ட் எக்ஸல் டு ரைட்னு இருக்கு இல்லைங்களா, இந்த இடத்துல இருந்து C8ல இருந்து டு ரைட் டுவோர்ட்ஸ் ரைட் சைடில் போயிட்டு லாஸ்ட் நம்மளுக்கு அட்ரஸ் நம்மளுக்கு கண்டுபிடிக்கும் எது வெளியே டேட்டா இருக்குன்னு. அடுத்தது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய இந்த டாலர் சைனை ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்காக இந்த கோட் நம்ம பயன்படுத்துகிறோம். அந்த காலம் கண்டுபிடிச்சிக்கிறது இது வி மந்த் நம்ம எது கொடுத்துருக்கோம்னா, இங்கே இருக்கக்கூடிய மந்த் வந்து என்ன மந்த் நம்ம கண்டுபிடிக்கணும். மேபி அக்டோபரா இருக்கலாம், நவம்பரா இருக்கலாம். செலக்ட் பண்ணியிருக்கிறது என்ன மந்த் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த மேக்ரோ கோட் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது. வேரியபிளுக்குள்ளே அசைன் பண்ணியிருக்கோம். ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் C3ன்றது வந்து இந்த செல்லுடைய அட்ரஸ். இங்கே பார்த்தா தெரியும் நம்மளுக்கு. செல் ரெஃபரன்ஸில் டபுள் இன்வெர்டட் கமாவில் நம்ம டிஃபைன் பண்ணணும். டாட் வேல்யூ இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இந்த வி மந்த்ன்ற வேரியபிளில் நம்ம அசைன் பண்ண போகிறோம். இப்போ நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன் F8. இப்போ நான் என்னுடைய கர்சர் இங்கே மூவ் பண்ணால் தெரியும் பாருங்க, நவம்பர் நம்மளுக்கு விசிபிளாக இருக்குது. அண்ட் அடுத்தது அதே மாதிரி என்ன இயர், அந்த இயர் நம்மளுக்கு தேவை. இதெல்லாம் எதுக்குன்னா அடுத்த ஷீட்டில் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுக்கான இருக்கக்கூடிய டேட்டாவை ஆல்ரெடி கேப்சர் பண்ணுறோம் 1 by 1. அண்ட் அடுத்த முக்கியமான ஸ்டெப் என்னென்னா, நம்ம கண்டுபிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா 33. இதில் 1 by 1 நம்மளுக்கு காப்பி பண்ணி நெக்ஸ்ட் ஷீட்டில் பேஸ்ட் பண்ணோம். மேபி இது தேர் ஆர் டிஃப்ரெண்ட் வேஸ் டு காப்பி பேஸ்ட். பட் எனக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் நான் இந்த ஆப்ஷன் நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஸோ எப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் 1 by 1 போகணும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட்டு எம்ப்ளாயி வந்து A, இந்த ரோ நம்பர் 8 இதிலேருந்து நம்மளுக்கு காப்பி பேஸ்ட் பண்ணணும். அதனால் லூப்புக்குள்ளே கொண்டு வந்துட்டோம். இந்த 33 ரெக்கார்ட்ஸும் 1 by 1 காப்பி பேஸ்ட்னால ஃபார் லூப்பில் நம்ம இப்போ நம்ம 8 ரோ 8லேருந்து லாஸ்ட் ரோங்கிறது பார்த்தீங்கன்னா 33 அது வரலையும் ஃப்ரம் 8 to 33 ரோ வரலையும் நம்மளுக்கு இந்த ப்ரோக்ராம் நம்மளுக்கு ரன் ஆகணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுற பாருங்கள். இந்த இடத்துல ஷீட்ஸ் ஆகிய நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அது எதுக்குன்னா to ensure that we are on the same sheet or correct sheet. இந்த இடத்துல டேட்டா காப்பி பண்ணியிருக்கோம். எந்த டேட்டா காப்பி பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். இங்கே இருக்கக்கூடிய டேட் மேபி இது வந்து 28 டேஸ் இருக்கலாம், இல்லை 30 டேஸ் இருக்கலாம். என்ன டேட்ஸ் இருக்கா இந்த கோடை பயன்படுத்தி C6லேருந்து காலம் வந்து நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம், கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த வேரியபிள். அந்த வேரியபிள் நம்ம டிஃபைன் பண்ணணும். அண்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா சேம் 6 ரோ காலம் அண்ட் 6 ரோ டாட் காப்பி. மேக் ஷுர் இதை நல்லா ஜூம் பண்ணி கூட பொறுமையாக இதை பாருங்கள் இந்த கோடு என்ன எழுதியிருக்கோன்றது. அதுக்கு அடுத்தது ஆல்ரெடி இதை பற்றியெல்லாம் டீட்டெயிலாக போன வீடியோ பதிவில் கூட நிறைய வீடியோ பதிவில் நம்ம இந்த ஒரு கோடு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்ற பார்த்துருக்கோம். இப்போ இந்த டீட்டெயிலாக ஒரு கோடு எதுக்கு நம்மளுக்கு இங்கே பயன்படுத்துகிறோன்றதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது வி நேம். இந்த வி நேம்ன்றது என்னன்னு நம்ம பார்க்கணும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இந்த பி காலமில் எனக்கு இருக்கக்கூடியது என்னென்னா 8 ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு 8லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல நான் வின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். வி நேம்னா என்னுடைய எம்ப்ளாயி நேம் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். பி காலமில் 8 அது நம்மளுக்கு ரெஃபர் ஆகும். அண்ட் அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்குற பாருங்க, இந்த நம்பர்னா இதெல்லாம் வேரியபிள் தான். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட எழுதிக்கலாம். பட் இது நான் இப்படி கொடுத்தா சிம்பிளாக இருக்குன்னு கொடுத்துருக்கேன். அதே விஎஸ் நம்பர் ஏ காலமில் 8 A8ல் செல் ரெஃபரன்ஸில் என்ன வேல்யூ இருக்கா அதை வந்து நான் இங்கே டிஃபைன் பண்ண போகிறேன். இந்த விஎஸ் நம்பர்னு பார்த்தா தெரியும் 1. இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் 1ன்னு இருக்குது. அதுக்கு அடுத்தது அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுக்கு வர போகிறோம். காப்பி பண்ண டேட்டாவும் இந்த ஸ்டோர் பண்ண டேட்டாவும் எல்லாமே நம்ம அடுத்த ஷீட்டுக்கு நம்ம சம்மரி ஷீட்டுக்கு கொண்டு போகணும். அதனால் ஷீட்ஸ் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ளே சம்மரின்ற ஷீட் நேம் டிஃபைன் பண்ணிட்டு டாட் செலக்ட் நம்ம கொடுக்கணும். அந்த கோட் எக்ஸிக்யூட் ஆன உடனே இந்த ஒர்க் புக் வந்தோடனே இது ஆக்டிவேட் ஆகிடணும். இங்கே நம்மளுக்கு ஒரு வேரியபிள் ஒர்க் ஆகும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய டேட்டாவில் லாஸ்ட் ரோ எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ டேட்டாவாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ரோவில் நம்மளுக்கு அப்டேட் ஆகுன்றதுனால நம்ம 2 வேரியபிள் வந்து கண்டுபிடிக்கணுங்க. ஸோ C2 இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா C1 இந்த காலம் பேஸ் பண்ணி லாஸ்ட் ரோ கண்டுபிடிக்கும். அதே மாதிரி இன்னொரு வேரியபிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் Fல இருக்கக்கூடிய காலமில் லாஸ்ட் ரோ எங்கே இருக்குன்னு நம்மளை கண்டுபிடிக்கணும்.
இப்போ இங்கே காப்பி பண்ண இந்த வேல்யூ இந்த டேட்டை வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் பேஸ்ட் பண்ணணும். டிரான்ஸ்போஸ்ல நம்மளுக்கு பேஸ்ட் பண்ணணும். அது எங்கே பேஸ்ட் பண்ணுதுன்னா K2 நீங்கள் போய் பாருங்க, இங்கே பேஸ்ட் ஆயிருக்கு நம்மளுக்கு. இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணியிருக்கு டேட்டா. அண்ட் பேஸ்ட் பண்ணது நம்மளுக்கு ரைட் ஃபார்மேட்டில் நம்மளுக்கு கொண்டு வரணும். அது டேட் ஃபார்மேட்டில் இல்லை, டேட்டு காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கு. இந்த கோட் விசிபிள் இல்லைன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். அந்த காப்பி பேஸ்ட் பண்ண வேல்யூ வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்காக இந்த கோட் நம்ம பயன்படுத்த போகிறோம். சேம் அதுலேயும் வந்து நம்ம லாஸ்ட் ரோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியபிள் நம்ம யூஸ் பண்ணுறோம். அண்ட் ஆக்டிவ் ஷீட் இந்த K2லிருந்து இந்த லாஸ்ட் காலம் வரலையும் இருக்கக்கூடிய வேல்யூக்கு இந்த ஃபார்மேட் நம்ம டிஃபைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபார்மேட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஃபார்மேட் வந்து MMDD இந்த ஒய்வேக்கு இந்த ஃபார்மேட் மாற்றினதுக்கப்புறம் இந்த வேல்யூ காப்பி பண்ணி எங்கே பேஸ்ட் பண்ணுறோன்னு பாருங்கள். வேரியபிள் இந்த V2ன்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது லாஸ்ட் ரோ 801. இஃப் இட் இஸ் ஈக்குவல் டு 1 இருந்ததுன்னா அப்படின்னா ஒருவேளை ஒரே ஒரு ரெக்கார்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு டேட்டா இங்கே பேஸ்ட் ஆகும். நெக்ஸ்ட் ரோவில் ஒருவேளை மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருந்ததுன்னா மோர் தென் 1 இருந்ததுன்னா இட் ஷுட் கோ டு த லாஸ்ட் ரெக்கார்ட். எந்த ரெக்கார்டு இருக்கா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுக்கு ஒர்க் ஆகணும். இதனால தான் இஃப் கண்டிஷன் இங்கே நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடியது. ஸோ இது ஈக்குவல் டு 1 இல்லை, அது எல்ஸ், அதனால அடுத்து இதுக்கு போயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ எல்ஸ் கண்டிஷனுக்கு C1ல் இருக்கக்கூடிய இதில் லாஸ்ட் ரோக்கு ஒரு ரோ வந்து ஆஃப்செட் பண்ணுறதுனால இந்த ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இன்க்ளூடிங் காப்பி பேஸ்ட் பண்ணும்போதே நம்மளுக்கு இது டிரான்ஸ்போஸும் ஆகிடும். இப்போ இருக்கக்கூடிய இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நம்மளுக்கு ரோல் இருக்குது. ஆனால் இதை வந்து காலமில் ஒரே காலமில் 1 by 1 நம்ம கொண்டு வரணும். இப்போ F8 நம்ம ஷார்ட்கட் கீ பயன்படுத்துகிறேன். கீழே வந்து பார்த்தா இது அப்படியே நம்மளுக்கு எல்லாம் காப்பி பேஸ்ட் ஆகிட்டு இருக்கும். பட் அட் த சேம் டைம் இந்த அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோடுன்றது இங்கே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இது செலெக்ஷனில் இருக்குது. அது வேண்டாம்னா இந்த கோட் யூஸ் பண்ணலாம். அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஈக்குவல் ஃபால்ஸ். இந்த வேரியபிள் எதுக்காகனா இப்போ நியூவாக வந்திருக்க டேட்டாக்கு அப்புறம் லாஸ்ட் ரோ எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ அப்டேட் பண்ணதுக்கு அடுத்தது நம்மளுக்கு லாஸ்ட் ரோ எங்கே இருக்குது, இந்த 839 இது வெளியே இருக்கக்கூடியதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் லாஸ்ட் ரோ கண்டுபிடிக்க. அதுக்கு அடுத்தது என்ன வேல்யூ இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே நம்ம வேரியபிள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா, இந்த இயர் நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோமா, அட்டண்டன்ஸ் ட்ராக்கர் ஷீட்டில் இங்கிருந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது இங்கே பார்த்தீங்கன்னா புரியும். இங்கே இருக்கக்கூடிய இந்த இயர் தான் நம்ம வேரியபிள் மூலிமா ஸ்டோர் பண்ணோம். இப்போ அதை தான் நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறோம். இயர், மந்த் அண்ட் இது எல்லாமே இங்கே முன்னாடி காப்பி பண்ணது எல்லாமே நம்ம இங்கே அப்டேட் பண்ண போகிறோம் 1 by 1. ஸோ இப்போ மேக்ரோ கோட் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இயர் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் பாருங்கள், அப்டேட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது மந்த் அப்டேட் பண்ண நம்மளுக்கு இப்போ இந்த எக்ஸிக்யூட் பண்ணால் F8 மந்த் அப்டேட் ஆகிடுச்சு நவம்பர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ண அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும் VS நம்பர்ன்றது. அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நேம். இப்போ என்ன பண்ணணும், இங்கே அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வேல்யூ எல்லாமே அப்படியே கீழே நம்மளுக்கு அப்டேட் பண்ணணும். அதுக்கு எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னா ஒரு செல்லில் வந்து நம்ம மூவ் பண்ணணும், ஆஃப்செட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த கோட் நம்ம எழுதியிருக்கிறது ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட். இப்போ இந்த கோட் எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கேருந்து இந்த செல்லுக்கு மூவ் ஆயிருக்கு. அப்படின்னா எந்த ஒரு அடிஷ்னல் ரோக்கு நம்ம மூவ் ஆகல. பட் -1 அப்படின்னா காலம், ஒரு காலம் ப்ளஸ்ன்னு கொடுத்தோம்னா முன்னாடி போயிடும், மைனஸ்ன்னு கொடுத்தா இதுக்கு இருக்கக்கூடியதுக்கு பின்னாடி வந்துடும். அதுக்கு அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னா இங்கே இருக்கக்கூடியது அப்படியே நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். மேலே நவம்பர்னு இருக்குது, செலெக்ஷன் டாட் ஃபில் டவுன், மேலே நவம்பர் என்ன இருக்குது அது அப்படி எல்லாமே அப்டேட் ஆகிடும். அதுக்கடுத்து சேம் அதே மாதிரி தான். இப்போ பாருங்கள், இந்த ஆக்டிவ் செல் சியிலிருந்து ஆக்டிவ் செல் டாட் ஆஃப்செட் 0னா எந்த ஒரு அடிஷ்னல் ரோக்கு நம்ம மூவ் ஆகலை. பட் -2 இங்கிருந்து 2 காலம் வந்து நம்ம முன்னாடி போயிருக்கோம், அதனால -2 நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் நம்மளுக்கு ஃபில் ஆகிடும். சேம் அதே மாதிரி அப்படியே எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. இப்போ ஆக்டிவ் செல்ன்றது எது இருக்குன்னா இதுதான் நம்மளுடைய ஆக்டிவ் செல் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கக்கூடியது. இதுதான் அதனுடைய கோட். சி காலமில் வேரியபிள், இந்த வேரியபிள் நம்மளுக்கு லாஸ்ட் ரோ கண்டுபிடிக்கும். ஆக்டிவ் செல்லிலிருந்து அடிஷ்னல் ரோ எது நம்ம மூவ் ஆகல, காலம் அடுத்த காலம் போகிறதுக்காக தான் இந்த +1 கொடுத்துருக்கோம். இந்த 0ன்றது ரெப்ரசென்டிங் ரோ, இந்த 1ன்றது நம்மளுக்கு ரெப்ரசென்டிங் காலம். அண்ட் இப்போ மேலே நம்ம என்ன அப்டேட் பண்ணோமோ அது அப்படியே நம்மளுக்கு கீழே அப்டேட் ஆகும். இப்போ சேம் அதே மாதிரி மேலே இருக்கக்கூடிய அந்த நேம் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ளாய்க்கு டே வைஸில் என்ன மந்த் அண்ட் இயர் எல்லாமே அப்டேட் பண்ணியாச்சு. பட் ஆனால் இவங்களுடைய இது வந்து ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டான்றது வந்து நம்மளுக்கு இங்கேருந்து தான் எடுக்க முடியும். அந்த பர்டிகுலர் டேட்டில் ப்ரெசென்ட் ஆப்சென்ட்ன்றது அங்கேருந்து தான் எடுக்க முடியும். இப்போ அதுக்காக தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம்.
எண்ட் இஃப் அதோட எண்ட் இஃப் முடியும். நவ் யூல் கோ டு அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர். இந்த ஷீட் இந்த மேக்ரோ கோட் வந்து அதுதான் எக்ஸிக்யூட் ஆகுது. ஷீட்ஸ் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கருக்கு போயிட்டு டாட் செலக்ட் இந்த ஷீட் செலக்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம எதை செலக்ட் பண்ண போகிறோம்னு பாருங்கள். ரொம்ப முக்கியமாக கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். இந்த இடத்துல பாருங்கள் செலக்ட் ஆகிருக்கு. இப்போ என்ன செலக்ட் ஆகிருக்குன்னா காலம் சியிலிருந்து காலம் C8லிருந்து லாஸ்ட்டு காலம் வரலையும் நம்மளுக்கு AF காலம் 8 இது வரையும் நம்மளுக்கு டேட்டா இருக்குது. அது வரையும் நம்மளுக்கு காப்பி பண்ணியிருக்கு இப்போ டேட்டா எல்லாமே. இப்போ காப்பி பண்ண இந்த டேட்டாவை அப்படியே நெக்ஸ்ட் ஷீட்டில் இங்கே பேஸ்ட் பண்ணணும். இப்போ இங்கே பேஸ்ட் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்னா சம்மரி ஷீட் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது இந்த வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணோம். என்ன வேரியபிள்னா இதில் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரோ எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக எஃப் இதில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியது 809 அதுதான் லாஸ்ட். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியதுக்கு இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். ஆக்டிவ் ஷீட் டாட் ரேஞ்ச் F1 செல் பேஸில் லாஸ்ட் ரோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எக்ஸல் டவுன் டாட் ரோ எல்லாமே. ஆனால் இப்போ காப்பி பண்ண வேல்யூவை இங்கே நம்ம பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாமே டிரான்ஸ்போஸ் ஃபஸ்ட்டு பண்ணணும். வந்து பார்த்தீங்கன்னா F8 K3ல இந்த வேல்யூ எல்லாம் எனக்கு அப்டேட் ஆகிருக்கு. இங்கே அப்டேட் ஆன வேல்யூவை இப்போ அப்படியே நான் டிரான்ஸ்போஸ் பண்ணி நம்ம கீழே கொண்டு வரணும். அகெயின் F8 அந்த வேல்யூ எல்லாமே நான் செலக்ட் பண்ணிட்டேன். K3னுடைய வேல்யூ இங்கே நான் பேஸ்ட் பண்ண வேல்யூ எல்லாம் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இந்த கோடு 1 by 1 எனக்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அதுக்கு அடுத்தது சேம் அதே மாதிரி நம்ம இஃப் கண்டிஷன் கொடுத்துருக்கோம். ஒருவேளை என்னுடைய வேரியபிள் வந்து இங்கே ஒரே ரெக்கார்டு இருந்ததுன்னா ஃபஸ்ட்டில் நம்மளுக்கு அப்டேட் ஆகணும். மல்டிபிள் ரெக்கார்டு இருந்ததுன்னா நம்மளுக்கு லாஸ்ட் இருக்கக்கூடிய லாஸ்ட் ரோ எங்கே நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்கா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ரோவில் நம்மளுக்கு பேஸ்ட் ஆகணும். ஹெல்ஸுக்கு போயிருக்கு. அண்ட் இப்போ போய் பாருங்கள் இந்த டேட்டா நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஆசம். அண்ட் அப்ளிகேஷன் டாட் கட் காப்பி மோட் ஃபால்ஸ் நம்ம கண்டிப்பாக கொடுத்துடலாம். இது 1 by 1 நம்மளுக்கு இப்போ எக்ஸிக்யூட் ஆகும். நம்ம இது லூப்பில் கொடுத்துருக்கக்கூடியதுனால ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெக்கார்டு முடிஞ்சது. இப்போ அடுத்தது இந்த ரெக்கார்டுக்கு ரோ 9க்கு போயிட்டுருக்கோம். இப்போ போய் பாருங்கள் இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும். இங்கே பாருங்கள் இந்த வேரியபிள் ஃபார் லூப்பில் கொடுத்துருக்கிறதுனால நெக்ஸ்ட்டில் இந்த வேரியபிள் நம்மளுக்கு வந்து அடுத்த லூப்புக்கு போயிட்டுருக்கோம். இதே மாதிரி 1 by 1 நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். F8 நான் ப்ரெஸ் பண்ணுறேன். 1 by 1 அப்படியே காப்பி பண்ணி வேல்யூ பூராமே அப்டேட் பண்ணது பாருங்கள். இப்படி நான் 1 by 1 இப்போ எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are going to run at a time. டேரெக்டாக இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே எல்லா ரெக்கார்டும் ஒரே டைம் ரன் ஆகும். பட் அட் லாஸ்ட்டில் இன்னொரு கோட் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டெப் எல்லாம் முடிஞ்சதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் நம்மளுக்கு டெலீட் ஆகிடும். ஆல்ரெடி நான் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டேட்டா நம்மளுக்கு டெலீட் ஆகும். அட் த சேம் டைம் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கரில் இங்கே நம்ம அப்டேட் பண்ணியிருக்கக்கூடிய ஓல்டு டேட்டா அப்படின்னா இந்த மந்த் அப்டேட் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் டெலீட் ஆகிடும். அதுக்காக இந்த ஷீட்ஸில் அட்டெண்டன்ஸ் ட்ராக்கர் டாட் செலக்டில் டிஃபைன் பண்ணியிருக்கேன். ஃப்ரம் C8லேருந்து AG33 இங்கே இருக்க வெளியும் என்னென்ன டேட்டா இருக்கோ அது எல்லாமே கிளியர் கண்டென்ட் கொடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து C8ல் நம்மளுடைய டேட்டா வந்து நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கணும். இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன்னா என்னுடைய மேக்ரோ அட் ஏ டைம் ரன் ஆகும். இப்போ நான் ஐ கிளிக் ஆன் திஸ் அண்ட் ஓகே. இப்போ நம்ம முன்ன சொன்ன மாதிரி எல்லா டேட்டாவும் நம்மளுக்கு இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிடுச்சு. எம்ப்ளாயி நேம் வந்து பார்த்தீங்கன்னா Z அதில் வந்து பாருங்கள் Z வழி நம்மளுக்கு எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கா. அண்ட் இருந்த டேட்டாவை கூட எல்லாமே நம்மளுக்கு டெலீட் ஆயிடுச்சு. சூப்பர். கண்டிப்பாக தெரியும் இது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் தான். கொஞ்சம் நீங்கள் டைம் எடுத்து ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் எல்லாம் நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் இது உங்களுக்கு புரியும். அண்ட் இப்போ இந்த மேக்ரோவை ஒரு முறையும் நான் ஓப்பன் பண்ணி தான் இங்கே கிளிக் பண்ணி தான் இதை பண்ணணுமான்னு இல்லை. இதை அப்படியே நான் சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறேன். மேக் ஷுர் யூ ஆர் ரிமெம்பரிங் த மாடல் நேம். உங்களுடைய மாடல் நேம் இங்கே பாருங்கள் தெரியும். உங்களுடைய மேக்ரோ நேமு அப்டேட் டேட்டா. இதை எப்படி நம்ம இந்த பட்டனுக்கு கால் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கணும். ஸோ எப்படி நம்ம கால் பண்ணுறதுன்னா இங்கே இருக்கக்கூடிய டெவலப்பர் டேப் இன்சர்ட் கீழே இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டனில் ஃபர்ஸ்ட் வெரி பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே அதை ட்ராக் பண்ணுங்கள். ட்ராக் பண்ண உடனே இட் வில் ஓப்பன் எ விண்டோ சேயிங் அசைன் மேக்ரோ. அதில் உங்களுடைய மேக்ரோ நேம் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் ஓகே. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்த மேக்ரோ பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக இந்த டாஸ்க் எல்லாமே இந்த பட்டனே நம்மளுக்கு செஞ்சு கொடுத்துடும். அப்படின்னா இந்த பட்டனுக்கு பின்னாடி மேக்ரோ நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் எல்லாம் வந்து நீங்கள் தான் கொஞ்சம் அப்படியே இந்த பேக்ரவுண்ட் தேவைப்படுதுன்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபில் பேக்ரவுண்ட் இந்த கலர் கொடுத்துட்டு அப்புறம் இந்த ஃபாண்ட் சைஸ் ரைட் கிளிக் பண்ணி இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபாண்ட் எல்லாம் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி இந்த டேட்டா எல்லாமே சம்மரி பேஜுக்கு வந்துருக்கிறது. இப்போ பியூர் டேபிள் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். பை டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டேட்டா செலக்ட் பண்ணியாச்சு. இன்சர்ட் பை டேபிள் கிரியேட் பண்ண உடனே
பைவோட் நான் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நேம், என்னுடைய பர்டிகுலர் நேம்ஸில் மந்த், டைப் ஆஃப் என்ட்ரி வந்து லீவ், ப்ரெசன்ட், ஆப்சன்ட், என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே. கவுண்ட்டுக்கு நம்ம எஸ்ஆர் கவுண்ட்டு எடுத்துக்கலாம், சீரியல் நம்பர் கவுண்ட்டு கூட. ஸோ சம் இருக்குது, என்னுடைய சம்மை வந்து நம்ம வேல்யூக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேல்யூ செட்டிங் கவுண்ட் கரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகும். டிசைன், ஐ ப்ரிஃபர் ஆல்வேஸ் டேப்லெட் ஃபார்ம். என்னுடைய டேட்டா எல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் கொடுங்க, சென்டர் கொண்டு வந்துடுங்க அலைன்மெண்ட்டில். ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சன்ட் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெசென்ட் அண்ட் ஆப்சன்ட் இதை மட்டும் நான் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு பையட் டேபிள் நம்மளுக்கு தேவைப்படுது. காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நேமை தூக்கிடலாம். நேம் எடுத்துகிட்டு மந்த்தை கொடுத்துடலாம். நீங்கள் இன்னொரு பையட் டேபிள் தேவைப்படுது. இந்த டேட்டாவே சேமே காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இன்னொன்று இந்த இடத்துல மந்த்துக்கு பதிலாக இயர் கொடுக்கலாம். கொடுத்த உடனே இப்போ ஒன்ஸ் யூ ஆர் கிரியேட்டட் அ பையட் டேபிள் கிரியேட் பண்ண உடனே இந்த பர்டிகுலர் டேட்டா நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்சர்ட், தேவையான சார்ட்டுங்க கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் வந்து காலம் சார்ட் செலக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் லிட்டில் பிட். இப்போ சார்ட் வந்து நம்மளுக்கு ரெடியாக இருக்குது. பையட் டேபிள் ஏதாவது கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட், ஸ்லைசர் இருந்தால் மட்டும் தான் அதனுடைய இதெல்லாம் கொண்டு வர முடியும். ஸ்லைசர் வந்து மந்த், இயர் அண்ட் நேம், இந்த 3க்கு மட்டும் இருந்தால் போதும். ஓகே, ஸோ இந்த 3 ஸ்லைசரையும் நம்ம நெக்ஸ்ட் டேஷ்போர்ட் சீட்டுக்கு கொண்டு போயிடலாம். கிரியேட் ஒன் மோர் ஷீட் அண்ட் நேம் இட் அஸ் டி. இதை நம்ம செலக்ட் பண்ணதை அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்லைசர் எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்லைசர் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு that's it, one is done. நெக்ஸ்ட் உங்களுடைய சார்ட், நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய சார்ட் எல்லாம் நம்ம அந்த இது கொண்டு போகணும் டேஷ்போர்ட் சீட்டுக்கு. கட், பேஸ்ட் இட். அதுக்கு அடுத்தது என்னுடைய லைன்ஸ் எதுவும் பார்டர்ஸ் வேண்டாம்னா கிளிக் ஆன் வியூ, இந்த கிரிட் லைன்ஸ் வந்து எடுத்துடலாம். எடுத்துகிட்டு இங்கே மேலே போகிற ஹெட்டர் டைட்டில் கொடுக்கலாம். இதனுடைய பர்சன்டேஜ் கூட நம்ம கொண்டு வரணும். நம்ம கவுண்ட் எல்லாமே கொண்டு வந்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் வேணும். அந்த பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னா இங்கே இருந்து தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ப்ரெசென்டோடைய பர்சன்டேஜ் இங்கே நம்ம கொண்டு வரலாம். அதே மாதிரி ஆப்சன்டோடைய பர்சன்டேஜ் இங்கே கொண்டு வரலாம். ஃபஸ்ட் ஈக்குவல், இந்த பர்சன்டேஜ் வந்து நம்ம எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறோம்? பை டேபிள் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ப்ரெசென்ட்னுடைய டோட்டல் டிவைட் பை கிராண்ட் டோட்டல், என்டர். 84%, என்னுடைய இது வந்து 84% நம்மளுக்கு டோட்டலாக அவுட்புட் கிடச்சிருக்கு. அதே மாதிரி ஈக்குவல் ஆப்சனுடைய பர்சன்டேஜ், இதனுடைய கவுண்ட் எடுத்துகிட்டு செலக்ட் பண்ணிக்கணும். டிவைட் பை டோட்டல் கிராண்ட் டோட்டல் 16% கன்வெர்ட் ஆகிடும். பர்சன் நம்ம செலக்ட் பண்ணும்போதும் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே மேலே இருக்கிற பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு சேஞ்ச் ஆகும். இதனுடைய சேம் பர்சன்டேஜ் தான் நம்ம இங்கே டேஷ்போர்டில் கொண்டு வர போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? இப்போ டோனட் சார்ட்டும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்னுடைய டோட்டல் கவுண்ட், நம்பர் ஆஃப் கவுண்ட் தேவைப்படுதுன்னா இப்போ இங்கே இருக்கக்கூடிய கவுண்ட் நம்மளுக்கு வேணும்னா அதையும் நம்ம கொண்டு வர முடியும். ஈக்குவல் இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் கவுண்ட், அடுத்தது ஆப்சன்ட் கவுண்ட், அப்புறம் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ். இதனுடைய 3ஐயும் நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம். இன்சர்ட், ஷேப், நம்மளுக்கு இங்கே அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தேவைப்படுது. அப்போ ஈக்குவல், ஸோ டோட்டல் ஒர்க்கிங் டேஸ்னுடைய கவுண்ட் தேவைப்படுது. அப்போ எங்கேருந்து நம்ம கொண்டு வரணும்? ஃப்ரம் பை டேபிள். இதுதான் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ். அதனுடைய செல் வேல்யூவை டைரெக்டாக
ஜஸ்ட் ஈக்குவல் ஃபார்முலா பயன்படுத்தி தான் நம்ம கொண்டு வரப்போம். நெக்ஸ்ட் ஈக்குவல் ஆப்ஷனுடைய டோட்டல் 33, அதுக்கு அடுத்தது ப்ரெசண்ட் இதனுடைய டோட்டல். ஸோ நீங்கள் தேவைப்பட்டால் இதில் வந்து இன்டர்சேஞ்சு பண்ணிக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம், இதை பின்னாடி கொண்டு போகலாம். இந்த பர்டிகுலருடைய எம்ப்ளாயி வந்து கம்ப்ளீட்டாக அன்செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட் நம்ம ரிப்போர்ட் கனெக்ட் பண்ண போகிறோம். எப்படின்னா ஒரு டேஷ்போர்ட் நமக்கு ஃபில்டர் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா டேஷ்போர்டும் ரிஃப்ளெக்ட் ஆகணும் டேட்டா. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ பர்டிகுலர் ஸ்லைசரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து ரிப்போர்ட் கனெக்ஷன் 3 ஸ்லைஸை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் 3 நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. ஒரு பர்சன். ஸோ ஆல்மோஸ்ட் நவ் வி ஆர் ரெடி வித் த டேஷ்போர்ட். இதெல்லாம் வந்து நம்பர் வந்து நாட் அக்யூரேட் ஒன் ஃபார் ஜஸ்ட் ரேண்டம் செகண்ட். மல்டிபிள் நம்பர்ஸ் நம்ம மல்டிபிள் மந்த்ஸில் நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். பட் ஆனால் அக்யூரேட் நம்பரோட நீங்கள் வச்சு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாக்ட் நம்பர் ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம பர்டிகுலர் பர்சன் ஏ பர்சனுடைய அட்டண்டன்ஸ் பர்சன்டேஜ்லாம் நான் பார்க்கணுன்னா பாருங்கள். பர்டிகுலர் இந்த ஏ பர்சன் வந்து 2 இயர்ஸில் டோட்டல் ஒர்க்கிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 254. இதில் 42 டேஸ் வந்து ஆப்ஷனில் இருக்குது. ப்ரெசென்ட்டில் வந்து 212 டேஸ் வந்து நம்மளுக்கு ப்ரெசென்ட்டில் காட்டுது. அதே வந்து உங்களுக்கு மந்த் ஆன் மந்தில் இங்கே நம்ம டேட்டா பார்க்க முடியும். ஒருவேளை பர்டிகுலர் மந்த் இயரில் மட்டும் தான் பார்க்கணும்னா 2021 அந்த இயரில் மட்டும்தான் பார்க்கணுன்னா அழகாக நம்ம அந்த மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலிமா டேட்டா எல்லாமே நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ டோட்டலாக 85% வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க, 15% ஆப்சண்ட். அதனுடைய கவுண்ட் எல்லாம் உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து மந்த் ஆன் மந்தில் நம்ம பார்க்கலாம். ஜூனில் 26 டேஸ் அப்டேட் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அதே மாதிரி அக்டோபரில் 26 டேஸ் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. ரிமைனிங் டேஸ் இந்த மாதிரி தான் வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து டேட்டாவை அனலைசிஸ் பண்ணலாம் இதனுடைய டேஷ்போர்டு இதை பயன்படுத்தி. இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கருத்து இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ண கையோட சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.